அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா அஸ்ஹாபுல் வக்த் அய்யு பிஹுக்கும் நியாபத்தன். ஹாஜா ஹசன் பஸ்ரில்லாஹ் தான சொல்றா, 70 பேரை நான் ஹயாத்திலே சந்திச்சிருக்கிறேன். பதில் சஹாபாக்கள்ல 70 பேர், 313 பேருங்கிறோமே, அதில் 70 பேரோட எனக்கு ரொம்ப நெருக்கம். அந்த சீதேவிகளை அண்ணா பார்த்தா எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீங்க பார்த்தா கொஞ்சம் மென்டல் அப்செட்டுன்னு நினைப்பீங்க. எப்படி கொஞ்சம் மனநிலை சரியில்லையோ என்ன, அப்படி உட்கார்ந்தா ஒரு மாதிரியா உட்காந்துட்டே இருக்க, ஒரு மாதிரி எப்படி தன்னால உட்கார்ந்துட்டு இருக்கிறாள் என்ன கேள் இல்லாம நினைப்பியா? அவங்களுக்கு அல்லாவுடைய அச்சமும் முராக்கபா முஷாஹதா கல்புல எப்பவும் ஆண்டவனை பார்த்து அந்த இதுவும் அவங்களோட இதுல இருந்துச்சு. அவன் சொல்றான் இல்லையா, அங்கேயால தொழுமோட சலாத்துல் உஸ்தா நடுநேர தொழுகைங்கிறான். கல்பை கொண்டு தொழுவுறது, கல்பை கொண்டு முராக்கபா முஷாஹதான்னு சொல்லி எப்போ ஃபைன்னாக்கபி ஆயுனா எங்க இருந்தா நம்ம கண்ணு முன்னே இருக்கிறீங்கிற அந்த இது அவங்கள்ட்ட இருந்துச்சு. நீங்க அவங்கள பார்த்தா கொஞ்சம் மென்டல் அப்செட் பித்துக்குள்ளினா கொஞ்சம் மனநிலை சரியில்லாதவன்னு நீங்க நினைப்பீங்க. அவங்களும் அவங்கள பார்த்தா இவங்களாம் முஸ்லீங்களா, முஸ்லீங்களா, எங்கட பிள்ளைகளா அண்ணா எல்லாமே ஒடுக்கத்துக்கான ஈமா கொண்டிக்கிறாங்களா சொல்லி உங்களை பார்த்து மோமிங்களான்னு பார்த்தா அவங்க அதிசயமா பார்ப்பாங்க. நான் ரெண்டையும் பார்க்கறேன், அந்த பக்கம் அந்த நாதாக்களையும் பார்க்கறேன், உங்களையும் பார்க்கறேன், அதையும் பார்க்க வச்சு உங்களையும் பார்க்க. இப்படி போயிடுச்சே. சீதாவில் இருந்தா மாத்து ட்ரெஸ் இருந்தத இல்ல, அவங்கள இடத்துல மாத்து ட்ரெஸ் இருந்தத இல்ல. தரையில உட்காருவாங்க, உட்கார்ந்தா தரைக்கு அவங்களுக்கு எல்லாம் தடுப்பு ஒரு பாயி ஒண்ணு இருக்காது. தரையில உட்கார்ந்தா பாய் வச்சுல உட்காரோம். அவங்க மாத்து ட்ரெஸ் கிடையாது, ராத்திரிக்கு ஒண்ணு பகலுக்கு ஒண்ணு, ஒரு ஜிப்பா தான். தரையில உட்கார்ந்தா தரைக்கு அவங்களுக்கு எல்லாம் தடுப்பு இல்லை. ராத்திரி குளிருக்காக வேண்டி அதுக்காக நினைச்சுவாங்க இந்த ஜிப்பாவை கழுத்து இப்படி போட்டு மொத்தமா பூத்துட்டு தான் இது பண்ணுவாங்க. ஆமா, அந்த நாதாக்கள்ல கோடியில ஒண்ணு கூட நம்மளால எடுத்து நடக்க முடியாது. இருந்தாலும் அதுதான் சரியான பாதை, சரியான முறை என்று சொல்லி அவங்கள முஹப்பத் வச்சுக்கிறோமே, அதன் பயனாத்தான் நம்ம அவளோட போய் ஒட்ட முடியும். நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா, எப்படி போட்ட அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்காக வேண்டி நீ சொன்னான்னு போயிட்டு பெருநாளைக்கு உடுப்படுக்காம இருந்து எனக்கு பேச்சு கீச்சு வாங்கி கடைசியில் பொண்டாடி சொல்லுவா கொத்தியா பொண்ணனுக்கு போனதெல்லாம் போதும். அல்லாட பாதையில போறவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப கெட்டு கெட்டா ரூபா கொடுக்குறாங்களாம். தப்லீக்கானுக்கு கிடைச்சிக்கு, அங்க கிடைச்சி, இங்க கிடைச்சிக்கு, அது எடுத்து போனா உள்ள நீங்களே மிஸ்கி இன்னொரு மிஸ்கி நான் சொல்றான்னு சொல்லி எனக்கு பேச்சு வாங்கி தெரியல, என்னமோ தெரியல. இருந்தாலும் நாம செய்யறதும் நாம செய்யறோமா, அதுலயும் ஒரு இது இருக்கு. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா என்ன சொன்னா, அஸ்ஹாபி கன்னுஜும், சஹாபாக்கள் நட்சத்திரத்தை போன்றவர்கள். அவங்களை யாரை பின்பற்றினாலும் நீங்க நேரவழி போயிடுங்க. நாமெல்லாம் பெரிய கோடீஸ்வர சஹாபிகளை பின்பற்றிக்கிறோம். அது வேற ஒண்ணு. ஒரு ஆளுக்கு புகாரி ஷரீஃபை மட்டும் பாடமா இருந்தா அவர் எப்படி பெரிய ஆளுமா இருப்பார். ஏன்னா முஸ்லீம் சரியும் சேர்ந்துட்டா எப்படி? இப்ப என்ன சிஹா சித்தான்னு சொல்லக்கூட 6 கிரந்தம் மட்டும் இல்ல, ஹதீஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை ஆயிரம் ஹதீஸ் அவருக்கு பாடம். அப்பேற்பட்ட நாதாக்கு அவருக்கு அவர் காதல் தப்பையும் எந்த ஹதீஸும் வெளியே வந்திக்காது. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ராத்திரி போற கிடக்குறது கொடியான் கிழவனா இருந்தாலும் மறந்துலாம் வாங்கிக்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நாய் ஸல்லல்லாஹு 10 வருஷமா ஊழியம் புரிஞ்சிருந்தா, 10 வருஷமா ஊழியம் புரிஞ்சிட்டு இருந்தா. அவன் மெதுவா ஒரு நாள் துவா கேட்டிருந்தா. ஒரு சஹாபி குழம்பிட்டார் அவரோட போய். எப்படி இவன் மெதுவா கேட்ட, ஆண்டவனே என்னை சீமானா வாழவி, சீமானாவை வாழவி, மறைய நேரத்தையும் சீமானாவை புள்ளி விட்டுட்டு போகணும்னு சொல்லி மெதுவாங்க. ஒரு சஹாபி அவர் நாட்டு புறத்தாரா இருப்பார், நம்ம தெரியல. சஹாபிகளும் நாட்டு புறத்தார் இப்ப பட்டி கேட்டாலும் அங்கிருந்து வந்தா. இவரு தெரியாது போய் என்னங்கண்ணே உமக்கு தெரியுமா, அவர்கிட்ட போய் விற்கிறா கதை, கொல்லம்பட்டையில போய் ஊசி வித்த மாதிரி. உமக்கு தெரியுமா கதை? நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டியா தெரியுமா? அல்லாஹ் மஹீனி மிஸ்கினம் அமித்தினி மிஸ்கினம் உபுவதனி மிஸ்கினம். ஆண்டவனே என்னை மிஸ்கினாவே வாழச்சு, மிஸ்கினாவே மௌத்தாக்கு, மிஸ்கினோட எழுப்பச்சு கேட்டுக்கிறல்ல. நீர் என்ன சுண்ணத்துக்கு மாத்தமா துவா கேட்கிறீர் வாங்குறீர்? இப்படி ஹதீஸ் கேள்வி திட்டமா? ஓ நீ சொல்ற ஹக்கு ஹக்கு, உடனே கண்ணில் கண்ணு நீ சொல்ற சரி, ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க வந்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அப்படிதான் 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 அது உண்மையான சஹீஹான ஹதீஸ்னுட்டா.
அப்ப என்ன நீர் இப்படி கேட்கிறீர்? உடனேடா ஹபீப், நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையா? நான் முஹம்மது ரசூலுல்லாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா இல்லையா? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிருவடி கட்டிய தலையில வைக்கிறார் ஒரு குலாம், அடிமை, சித்த அடிமை. என்னையும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஒன்னா வச்சிரு. அவங்க 3 கல்லு கந்த குத்தத்துல அவள் போற வைக்கிற நேரத்தை 3 கல்லு வச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு நிம்மதியா சொல்லுவா. நாம எப்படி ஃபுல் வயிற்றுக்கு அடிச்சுட்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றோம். அதோட திறமா கடும் பசியில 3 கல் வச்சிருந்தாலும் அப்பவும் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவா. இந்த அனஸ் பொடியனுக்கு கொஞ்சம் பிரச்சனை வந்துட்டா பொண்டாடி பண்ணி நாளைக்கு நின்று என்னதே கூலி கொடுக்கணும், வீட்டுக்காரன் வந்துடுவான், பசுமாட்டுக்கு பில் கட்டணும், பால் கலங்கு அந்த கிடைக்குது, என்ன இருக்குது கையில இவ்வளவுதான் இருக்குது, நான் வீட்டுக்காரனுக்கு பில் கொடுக்கவா அல்ல இவனுக்கு கொடுக்கவா அவனுக்கு கொடுக்கான்னு தொழுறதுல ரக்காத்து மறந்து போயிடலாம என்ன குழப்பிருமாப்பா. அந்த மனுஷன் அவளும் அந்த சீதவின்னு ஒன்னா வச்சுக்க. அவ முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? குலாம். எனக்கு முன்னாடி அது அவட்டா விளஞ்சா இல்லையா? அதனால சகோதரர்களை நாம பதிர் சஹாபாக்கள் நாதாக்களுடைய இத நாம பேசுறோம், வாங்குறோம், மனசுல வச்சு அந்த வகுப்பு தான் நம்மள அவளோட கொண்டு வைக்குமா இல்லையா? நாம அவளை போல ஜாகிதாவும் இல்ல போல. இது நாம் சொல்லல, வஃபாத்தாகிறதுக்கு முன்னால ஒரு நாளைக்கு முன்னால அவங்க யாரு அனஸ் இப்னு மாலிக் 130 வயசு 130 மறைடா மஸ்ஜித் நபி போய் இது யாரு தெரியும் அங்கே நின்றுக்கிட்டா. நின்று மக்களை பார்த்து கூப்பிட்டா. அப்போ சொல்ல ஒரு ஹதீஸு நான் உங்களுக்கு சொல்றேன் ஏன்னு சொல்லி நாய் ஸல்லல்லாஹு செஞ்சுக்கோக்குள்ள ஒரு ஆள் வந்து பட்டிக்காட்டு ஆள் வந்து கேட்டாரு, எப்போ கியாமத்து நாள்னு கேட்டாரு. அப்போ கியாமத்தை பத்தி கேட்கிறேன், நீ ரெடியா இருக்கிறீரான்னு கேட்க, நியாயமா இல்ல, அல்லாஹ் ரசூலி முஹப்பத் வச்சுக்கிற நியாயமா என்ற ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டா. அப்படியா? அல் மரு மாமன் அஹப்பா, நீர் யார நேசிக்கிறீரோ அவளோட யார நேசிக்கிறீரோ அவளோட நீங்க இருப்பீங்க சொல்லி யார் சொன்னா? நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னா. சொல்லி போட்டு சொல்றா, சஹாபாக்களாகிய நாங்கள் 2 விஷயத்துலதான் சந்தோஷப்பட்டோம். ஒண்ணு, நாங்க இஸ்லாத்துல வந்த உடனே அல்லாஹ் தஆலா எங்களை நரகத்துட்டு ஹராம் ஆக்கிட்டானே, சத்திய வழியில நீ சேர்த்துட்டானேன்னு சொல்லி இஸ்லாத்துல வந்தோமே நபிசு, அந்த அன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்தோமே. அதுக்கு பிறகு இந்த ஹதீஸ் ஷரீஃபை கேள்விப்பட்டது போல எந்த ஹதீஸ் ஷரீஃபும் நாங்க சந்தோஷப்பட்டதே இல்ல. ஒரு ஆள் வந்து கேட்டா என்ன செய்வீங்க? அப்ப கேட்டா இவங்க என்ன வச்சுக்கிறீரு நாயகமே, என்கிட்ட ஒண்ணுமில்லையே, இருந்தாலும் அல்லாஹ்வும் ரசூலையும் முஹப்பத் வச்சுக்கிறேன். அல் மரு மாமன் ஹப்ப, நீர் யார நேசிக்கிறீர் அவரோட இருப்பீர் நாய் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னா. அவனு சொல்லி போட்டு இந்த ஹதீஸ் தான் எங்களுக்கு ஆகவே சந்தோஷமான ஹதீஸ்ன்னு சொல்லி போட்டு நீங்க ஷாஹிதா இருங்க. அப்படி கையை காட்டினா அவள் ஜியாரத்தா ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளை நான் முஹப்பத் வச்சுக்கிறேங்கிறது நீங்க ஷாஹிதா இருங்க. ஆனா நான் அவளை போல துனியால ஜாஹிதா இருந்தது இல்ல, அவளை போல ஜாஹிதா உலகத்தை துறந்தவனா இருந்ததில்ல, இரவெல்லாம் கால் வீங்கத்தக்கன வணங்கினவனும் இல்ல, அவளை போல அல்லாஹ்வுக்கு வழிபட்டவனும் இல்ல. இருந்தாலும் நான் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனப்பூர்வமா நேசித்து கொண்டிருப்பதனால நாளைக்கு அவ முகத்தை பாக்குற மாதிரி அவளோடைய சொர்க்கத்துல இருப்பேன்னு ஆதரவு வைக்கிறேன், நீங்க எல்லாம் சாட்சியா இருங்கன்னு சொன்னாங்கன்னு சரித்திரம் சொல்லிட்டு இருக்குது. விளங்குதா இல்லையா?